ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் பெரும் மதிப்பிற்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மையநாதன் அவர்கள் எதையுமே செய்யவில்லை என்று சொன்னார்கள். 2021 மார்ச் மாதம் நினைக்கிறேன், ஆலங்குடியில் தேர்தல் பிரச்சாரத்தை மண்ணை தொட்டு கும்பிட்டு ஆரம்பித்தார். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அதில் அவர் முதல் வாக்குறுதியாக சொன்னது ஆலங்குடியில ஒரு அரசு கலைக்கல்லூரி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உருவாக்கியிருக்காரா? கீரமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும். கீரமங்கலம் புதிய தாலுகாவாக அறிவிக்கப்படும். கொத்தமங்கலம் பேரூராட்சியாக அறிவிக்கப்படும். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் ஆலங்குடி தொகுதி முழுவதும் கொண்டு வரப்படும். குழு 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 என்று தண்ணீர் பாய்ச்சப்படும். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் முற்றிலும் தடை செய்யப்படும். வம்பன் பகுதியில் புதிய தொழிற்பேட்டை சிப்காட் உருவாக்கப்பட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். ஆவணத்தாங்கோட்டையில் பட்டய படிப்பு கல்லூரி ITI தொடங்கப்படும். வடகாடு மாங்காடு பகுதியில் அதிகமான பூக்கள் காய்கறிகள் உற்பத்தியாவதால் குளிர் பதன கிடங்கு அமைக்கப்படும். ஆலங்குடியில் புறவழிச்சாலை அப்படியே அழகா ரவுண்டா உருவாக்கப்படும். வம்பனில் அரசு வேளாண்மை கல்லூரி அமைக்கப்படும். கடைசியாக அண்ணன் சொன்னது தைலமர காடுகளை 7000 ஏக்கர் தைலமர காடுகளை ஒழித்து சமூக நல காடுகளை உருவாக்கி செவ்வாயில இருந்து பார்த்தா இங்க தமிழ்னு தெரியும். எப்படி இங்க இருந்து பார்த்தா தெரியாது. செவ்வாய்க்கு போகணும். நம்ம எப்படி போவ? செத்தாது போ. செவ்வாய்க்கு போனா செவ்வாயில இருந்து பார்த்தா தமிழ் அப்படின்னு தெரியற மாதிரி ஒரு காட்டை உருவாக்க போறாரு என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. இதையெல்லாம் செய்யல என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. அதைத்தான் ஹிமாயின் அவர்களும் ராஜாராம் அவர்களும் எல்லாரும் சொன்னாங்க. சட்டியில் தானே ஆப்பையில வரும். அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு? அவர் மட்டும் செய்யல, அவங்க அப்பாவும் செய்யல. அவங்க அப்பா இங்க இருக்க அப்பா இல்ல, தமிழ்நாட்டுக்கு அப்பா ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த அப்பாவே செய்யல. அவர் செஞ்சாதானே இவர் செய்வாரு.